வேண்டியது 1000 ஏக்கர் எடுக்கிறேன், 500 மாடு வளர்க்குறேன், இரும்பு வேலியில் வேலி போடுறேன், இரும்பு கம்பியில் அதுக்குள்ளே போடுறேன், 2 அடுக்கு வேலி போடுறேன், கண்ணாடி அறைகளை போடுறேன், சுற்றி சிசிடிவி கண்காணிப்பு கேமரா போடுறேன். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கரில் குளம், 50 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளம், அங்கே நீரை தேக்கி வச்சு அது புல்களை வளர்த்து விட்டால் மாடு அதுவாக மேயும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. மாடு வரும், அது சாணி போடும். நீங்கள் சாணத்தை எடுத்து என்ன இப்படி கைக்கிட்டு எடுக்க போகிறீங்களா? வேக்கம் கிளீனில் குப்பையை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சி ட்ரக்கில் போட போகிறீங்க. அது தூக்கி கொண்டு இயற்கை உரக்கிடங்கு கொண்டு போகுது. இப்போ இதுக்கு வேலை. மாடு எத்தனை மாடு கருவுற்றுருக்கு, எத்தனை மாடு பால் கறக்குது, எத்தனை லட்சம் லிட்டர் பால் கறக்குது, எத்தனை லட்சம் லிட்டர் பால் கோவாக்கு போகுது, எவ்வளவு உணவு தேவைக்கு போகுது, எவ்வளவு தயிர் வெண்ணெய் எடுக்க போகுது, எது உணவு தேவைக்கு வேறு மாநிலங்களுக்கு, எது உணவு தேவைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகுது. இந்த கணக்கை கணினித்துறையில் படித்த பிள்ளைகள் எம்பிஏ படிச்சிருக்கீங்களா, எம்காம் படிச்சிருக்கீங்களா, நல்ல அறிவு இருக்கா? வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் நீங்கள் போய் இந்த நம்ம சந்தைப்படுத்திட்டு வாங்க நம்ம பொருளை, அதுக்கு வேலை. இப்படி வேலை வாய்ப்பை பெருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் வாங்க தூக்குச்சட்டில் சோறு வச்சுக்கிட்டு போய் மாடு மேய்க்க புரியல? அப்படிலாம் இல்லை. நீங்கள் இதுக்கே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. நீங்கள் மரச்செக்கு எண்ணெய்னு போய் வரிசையில் நின்று வாங்குறீங்கல்ல. நான் ஏன் அந்த தொழிற்சாலை 2000 ஏக்கரில் எள்ளு போட்டு பக்கத்துலேயே 1/2 கிலோமீட்டர் தொழிற்சாலை கட்டி அந்த எண்ணெயை நான் தயாரித்து உங்களுக்கு விற்கிறதுல எள்ளு புண்ணாக்கு தயாரிக்கிறது, எள்ளு புண்ணாக்கு தனி, எள்ளு மிட்டாய் தனி, எள்ளுலேருந்து நல்ல கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை. இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் வேலைங்கிறது இந்த வேலை தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோக்கிய கம்பெனியில் போய் அமெரிக்க கரண்ட்டை வேலை செய்கிறது தான் நீங்கள் வேலைன்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். இதில் என்ன உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது? ஆடு மாடு வளர்க்குறதுல என்ன நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது? பண்ணை விவசாயங்களை இப்போவும் எங்கள் கட்சி பிள்ளைகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் கேள்வி வரும் தான் நானே எங்கள் அப்பா நம்மாழ்வார் பேரில் வேளாண் பண்ணி ஆரம்பித்து நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் ஊர் மானாமரியில் சிவகங்கையில் செய்ய போகிறேன். அப்போ நீங்கள் பேச்சே இருக்காது, ஆமாடா உருவாக்கிடலாம் போல் இருக்குன்னு. செய்ய முடியும். அந்த இடத்துக்கு இவங்க வர்றதில்லை. இப்போ நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தையும் மாற்றுறோம். அது அந்த பாட்டு இல்லை, நாங்கள் வேற பாட்டு வைக்க போகிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கிடுக்குத்தாலும். டெல்லிக்கு போனோம் நானு தம்பி பிரபு எங்க மூத்தவர். பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்க நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்க மூத்தவர் தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பகரிக்கான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். அது அவ்வளவுதானே. எனக்கு வாக்கு தராம மக்கள் அவங்களுக்கு தந்தா பாராட்டு, அவருக்கு தராம எனக்கு தந்தால் நன்றி, அவ்வளவுதானே. தம்பி விஜய் போல ஒரு அசாத்திய திறமை உள்ள ஒரு கலைஞர். பாடுவாரு, ஆடுவாரு, நடிப்பாரு, அவரே கதை எழுதுவாரு, இயக்குற திறன் இருக்குது, இசையமைக்கிற திறன் இருக்குது. அவர் சிறு வயதிலிருந்தே அதிலே ஊறி போன ஒரு இளைஞர். தம்பியெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். அதுக்கான முயற்சி இதெல்லாம் ஒரு இதுதானே. இப்ப இது வரும்போது இப்ப நாங்க தொடக்கத்துல இருந்தே செஞ்சோம், இயக்கமா இருக்கும் போதுல இருந்து. அவர் இப்ப வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக இதெல்லாம் செய்தார். வரவேற்பு பாராட்டணும். நான் யாரையும் ஆதரிக்கிறது, தம்பிதான் என்னைய ஆதரிக்கணும். நான் எதுக்கு அவர் ஆதரிக்கணும்? அவர் தனித்த பெயர் இயக்கம் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு. அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர். தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள், கட்சிகள் தேவைப்படும். ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும் என்னோட இணைந்து பணியாற்றணும் நீங்க ஏதாவது அழைப்பு கொடுப்பீங்களா? அவர் எனக்கு யாரு துணையும் தேவையில்லை. அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு
நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற சேவை செய்ய வந்தா சேவைஜி நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலத்தோடு வரும் யாரும் வான்னு கூப்பிடலைய எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. ஏடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். அப்படி அர்த்தம் அகம் டிவி வழியே அகத்திற்குள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஒருத்தனுக்கு அழிவே இல்லாத செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கல்வியாத்தான் இருக்கும். மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வமே இல்ல. மாட பத்தி இல்லையா மாடுங்கிற இல்லைங்க எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சு இரிட்டேட்டிங்காக உள்ளது எழுத்தாணியை தூக்கி மூக்குக்குள்ளே விட்டு விடுவேன். நான் மது அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். சைனீஸ் மாஸ்டர்ஸ் 3 பேருக்கு அந்த கராத்தே பயிற்சி எடுக்கும்போது எனக்கு இந்த சைனீஸ் படங்களா போட்டு காட்டுவாங்க மாஸ்டர்ஸ்லாம். அப்ப 3 சைனீஸ் சீனியர் மாஸ்டர்ஸ் பேசிக்கிறாங்க. அப்படி சூப்பு ஒன்று தெரியுமில்ல, நண்டு சூப்பு யாராலும் சூப்பை குடிச்சிட்டு பேசிக்குவேன் அப்படிம்பாங்க. அது ஒன்னும் புரியாத கீழே துணை எழுத்து ஆங்கிலத்துல போடும். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு போடு, யார காட்டுன்னு பாரு. என்ன புதுசு புதுசா சொல்றீங்க? எஸ், டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுன்னு கூகுள்ல போடு. DUBAKOOR டுபாக்கூர். ஐயோ, யார் காட்டுது? அண்ணனை காட்டுது. அண்ணனா எந்த அண்ணன்? அண்ணன் திரு சீமான் அவர்களை காட்டுதுண்ணா. சோ இப்ப என்ன காட்டுச்சு? டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுனா அண்ணன் திரு சீமான் அவர்களை காட்டுதுண்ணா. ஏன்னா அண்ணன் மேல அவ்வளவு கடுப்பு ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானப்பா. அதாவது இவரு சொன்ன கதைகள் எத்தனை, கட்டுக்கதைகள் எத்தனை, இவர் அறிவியல் பூர்வமா சொல்ற பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது அப்படின்னு நின்னான்ட்டு நான் சாட்ட புரோட்ட கூட சொன்னேன் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டப்ப. நீங்க வேணா அண்ணா சொன்னாக்க அப்படியே கேட்கணுன்றீங்களா? கட்டுப்பிரியா கொண்டு வாங்க, பிடிச்சி கடிக்க விட்டு பார்ப்போம், நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள விஷம் ஏறுதா இறங்குதான்னு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு மரத்தளி செத்து போயிருவாங்கண்ணா. அது அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அறிவுக்கு புறமற்ற செயலாகும் அள்ளி விடுறதுல கணக்கே இல்லை தம்பி. அதாவது உலகத்துல இப்படி ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அள்ளி விட்டு இருந்தா கூகுள் காட்டும். அதாவது சாட்டையும் சரி நாம் தமிழர் கட்சியும் பல பேர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் நீங்க போய் போட்டு பாருங்க. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு பார்த்தா கருணாநிதி காட்டுச்சு. ஆனா இவங்களுக்கு இப்ப நம்ம சொல்லுவோம் டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுன்னு போட்டாக்கா அண்ணன் நம்ம சீமான் அண்ணன் வராருனாக்கா அப்ப தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இவர் கதை அளந்து விட்டா. கூகுள் நிறுவனமே எப்பா டுபாக்குன்ற எல்லா பேரையும் பேர் இவர் போடுன்ற மாதிரி நீ கொண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்னும் அவதூறு பரப்புல என்ன வருதோ அதை சொல்றோம். அப்போ பல இயற்கைக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா நம்ம. ஆனா டுபாக்குன்னு போட்டா யாரு வரா? அதுதான் மேட்ரு. அப்புறம்